Sembaruti, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? துப்பாக்கியை ஏன் கையில எடுத்துக்கிட்ட? என்ன சுட்டுக்கிட்டு சாக போறியா? உனக்கு சுட தெரியுமா? நான் சுட்டுக்கிட்டு சாகிறதுக்காக துப்பாக்கிய கையில எடுக்கலம்மா. நீங்க சுட்டுக்க கூடாது, அதுக்காக தான் எடுத்தேன். துப்பாக்கியை கொடு. துப்பாக்கிய குடுன்னு சொல்றேன்ல. என்ன மன்னிச்சிருங்கம்மா, துப்பாக்கி என்ன கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்கம்மா. நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான், அதை யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன். துப்பாக்கிய குடு பார்வதி. நீங்க சுட்டுக்க வேண்டாம்மா, எங்களுக்கு நீங்க வேணும். நான் துப்பாக்கியை கொடுக்க மாட்டேன். இது பாரு, சொன்னா கேளு. துப்பாக்கியை என் கையில கொடு. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, வேணாம்மா. நான் உங்களை சுட்டுக்க விட மாட்டேன். நான் துப்பாக்கியை கொடுக்க மாட்டேன். அகிலாண்டேஸ்வரி பேச்ச வேதவாக்கா நினைக்கிற பார்வதி இப்ப அகிலாண்டேஸ்வரி பேச்சையே கேட்க மாட்டேன்னு அவ முகத்துக்கு நேரா சொல்றாளே. இதுதானே நமக்கும் வேணும். என் கோபத்துக்கு ஆளாகாத பார்வதி. துப்பாக்கியை என் கையில கொடு. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் கொடுக்க மாட்டேன்.
குடு பார்வதி. குடு, குடுன்னு சொல்றேன்ல. குடு. பார்வதி, வேண்டாம்மா. குடு. எழுந்திரு பார்வதி, எழுந்திருன்னு சொல்றேன்ல. இல்லம்மா. பார்வதி, என் பேச்ச கேட்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. இந்த விஷயத்துல நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன். ஏய் பார்வதி, எழுந்திருன்னு சொல்றேன்ல. எழுந்திரு, எழுந்திரு சொல்றேன்ல. துப்பாக்கியை குடு. குடு பார்வதி. அகிலா, துப்பாக்கியை குடு. பார்வதி, அகிலா, குடு. துப்பாக்கியை பார்வதி, குடு. என்னாச்சு? குடு. ஏய், குடு பார்வதி. பார்வதி, என்னாச்சு? மாமா நல்ல நேரத்துல வந்தீங்க. 6 மணிக்குள்ள ரகுவை கண்டுபிடிச்சிட்டு வரலன்னா துப்பாக்கியாலேயே என்ன சுட்டுட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லி அக்கா துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆதியும் அருணும் இப்பதான் ரகுவை தேடிட்டு போயிருக்காங்க. இந்த பார்வதி என்னடான்னா துப்பாக்கி எடுத்து வச்சு தரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அதான் அவகிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்குறதுக்கு அக்கா போராடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாமா. குடு. வேண்டாம்மா. பார்வதி, கொடுக்க மாட்டேம்மா. அகிலா வேண்டாம். இல்ல அகிலா, நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் என்ன சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். குட் மார்னிங் மேடம். வெல்கம். உங்க பாஸ் இருக்காரா? சார் இல்ல மேடம். ஆபீஸ் விஷயமா கால் பண்ணும்போது அர்ஜென்ட் வேலையா வெளியே இருக்கேன்னு சொன்னாரு மேடம். எப்ப வரேன்னு சொன்னாரு? நோ ஐடியா மேடம். சார் அதை பத்தி எதுவும் கமிட் பண்ணிக்கல. ஓகே, நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். மேடம் என்ன சாப்பிடுறீங்க? ஹாட் ட்ரிங்க்ஸ் ஆர் கூல் ட்ரிங்க்ஸ்? என்ன சாப்பிடுறீங்க? இப்பதானே சாப்பிடுறீங்க. எதுவும் வேண்டாம். ஓகே. யாரு? ஆதித்யாவா? இல்ல சார் இல்ல மேடம். இது ஆபீஸ் கால். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. ஹலோ ஆதி, எங்க இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன் நந்தினி. நான் அப்புறமா கால் பண்றேன். நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட உங்க ஆபீஸ்ல தான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு வந்தேன். இப்ப கிளம்பி வரீங்களா? நான் தான் சொல்றேன்ல நந்தினி, நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன்னு. இப்போ என்னால வர முடியாது. ஆதி, என்னை விட அப்படி என்ன முக்கியமான வேலை? பார்வதி விஷயமா நான் அர்ஜென்ட்டா ரகுவை தேடி போயிட்டு இருக்கேன். ஆதி, என் ஃப்ரெண்ட் ஃபாரின் கிளம்புறா. அவளுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. சோ அவளால வெயிட் பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா? சாரி நந்தினி, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்னாச்சு நந்தினி? என்ன சொல்றாரு உட்பி? நந்தினி முகத்தை பார்த்தாலே தெரியல அவளோட உட்பி பல்பு கொடுத்துட்டாருன்னு. சாரி நந்தினி. சாரிடி. Aditya Group of Companies. எந்த பக்கம் பார்த்தாலும் லோகோ டிசைனாவே வச்சிருக்க.
இந்த போட்டோஸ்ல இருக்கிற கண்ண அந்த அளவுக்கு லைக் பண்றியா ஆதி? யாருது இந்த கண்ண என்ன வெறுப்பேத்தது? இந்த கண்ணுக்கு சொந்தக்காரி யாருன்னு கண்டுபிடிச்சு அவளை ஒரு வழி பண்ணணும். அப்பதான் என் மனசு ரிலாக்ஸ் ஆகும். அவ யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். டேய், யாரா நீங்க? எதுக்குடா என்ன கல்யாண மண்டபத்துல இருந்து கடத்திட்டு வந்தீங்க? உங்களை தான் நான் கேக்குறேன். என்ன என்ன கடத்துனீங்க? டேய், எதுக்குடா என்ன கடத்துனீங்க? ஏய், பேசாம இரு. பேசுன சங்கு அறுத்துருவேன். வாடா போடா போ. போடா டேய். வாடா டேய். பூராவே புண்பட உள்ள. ஏய், அவங்க போன்ல சொன்ன மாதிரி அவன் இங்க வந்துடான்டா. வரட்டும், அவன் கதையை இங்கேயே முடிக்கிறேன். ஆமா, அவனை இங்கே போட்டுடலாம். அவனை முடிக்கிறது முக்கியம் இல்ல, இவனை முதல்ல வேற இடத்துக்கு சேஃபா கொண்டு போனோம். இப்போ அதான் முக்கியம். ஓடா. ஏய், கத்துன சங்கு அறுத்துருவேன். போட. விடுங்கடா என்ன.
என்னாச்சு? ஏன்பா இப்படி பதட்டமா இருக்கீங்க? கணேசனை நீ எங்கேயாவது வெளியில அனுப்பியிருக்கியா? இல்லையே. இல்லையா? நான் அவனை எங்கேயுமே வெளியே அனுப்பல. என்னப்பா ஆச்சு? ரொம்ப நேரமாவே கணேசனை காணோம். அவன் எங்க போனானே தெரியல. நானும் அவனை சரியா கவனிக்காம விட்டுட்டேனே. நீங்க வீட்ல நல்லா தேடி பாத்தீங்களாப்பா? வீடு முழுக்க நல்லா தேடி பார்த்துட்டோமா, அவன் எங்கேயுமே இல்ல. வீட்ல இல்லன்னா இங்க எங்கேயாவது படுத்து தூங்கிட்டு இருப்பான்ப்பா. வாங்க போய் பார்க்கலாம். சரி வா. டேய் விடுங்கடா என்ன. யாரா நீங்க? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏய் கொடில குத்துறா அவனை. விடுங்கடா. டேய் உங்களை தான சொல்றேன். ஏய் விடுங்கடா என்ன. கத்தாதேன்றாங்க. அப்பா நான் அந்த பக்கம் பாக்குறேன்ப்பா. நீ போய் பாரு. விடுங்கடா. டேய் எங்கடா கூட்டிட்டு போறீங்க? ஏய் அமைதியா வா, நான் அறுத்துருவேன். எனக்கு காப்பாத்துங்க. கணேசா, 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 யாராவது என்ன காப்பாத்துங்க. அண்ணா ஏய் இங்க பாருங்கண்ணா. வாய மூடுடா. அண்ணா கணேசா, பார்வதி. அப்பா என்னம்மா பாத்தியா? எங்கேயுமே காணும்பா. எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை அவனும் மாப்பிள்ளையை தேடி போயிருப்பானோ? அவன் எப்படி போவான்பா? இல்லம்மா, நாம மாப்பிள்ளைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, ஒருவேளை அவனும் தேடி போயிருப்பானோ என்னவோ. அப்போ நாம செக்யூரிட்டி கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம்ப்பா. சரி வா. வாங்க வா. போலாம். ஆதி சார், ஆதி சார், வாய மூடுடா அவனை. ஆதி சார். ராமு. ராமண்ண, என்ன என்ன பார்வதி, ஏன் ரெண்டு பேரும் டென்ஷனா என் இருக்கீங்க? தம்பி கணேசனை காணோம்னு. அவன் வெளியே கிளம்பி போனானா? இல்லையம்மா, நான் காலையில இருந்து கேட்ல தான் இருக்கேன். பெரியயாவும் சின்னையாவும் தான் போயிருக்காங்க, வேற யாரும் போலையே. நல்லா யோசிச்சு பார்ப்பா. உள்ள எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், பையனை காணோம். இல்லையே சுந்தரண்ணே, காலையில இருந்து இங்க தானே இருக்கேன். பெரியயாவும் சின்னையாவும் வெளில போனாங்க. அதுக்கப்புறம் வனஜா அம்மாவும் அவங்க சொந்தக்கார பொண்ணு உமாவும் போனாங்க. வேற யாரும் போலையே. கணேசன் கேட்டை விட்டு போலையே. வேணா நீங்க உள்ள போய் செக் பண்ணி பாருங்க, நானும் தேடி பாக்குறேன். சரி வாங்க போலாம். கணேசா, 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 கணேசா. ஏய் அமைதியா உட்கார்றா. மச்சான் ஓரமா நிறுத்தா, யூரின் பாஸ் பண்ணு. சரி சரி. டேய் போயிட்டு சீக்கிரம் வாடா. ஏய் தொப்பிக்க ட்ரை பண்ண கொன்றுவேன். ஏய் 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 புறவடா. ஸ்டோர் ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கே. என்னம்மா? அப்பா இதுக்குள்ள இருந்து சத்தம் வருதுப்பா. தலு. ஆமாம்மா, உள்ள இருந்து சத்தம் வருது. அப்பா இது ஸ்டோர் ரூம் தான். நம்ம இப்படி போய் பார்க்கலாம். வெளியே இருந்து கேட்கும் போது சத்தம் கேட்டுச்சேப்பா, ஆனா இப்ப கேட்கலையே. ஆமாம்மா, இப்ப கேட்கலையே. வாமா, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வா.
அப்பா சத்தம். அப்பா இங்க இருந்து தான் சத்தம் வருதுப்பா. எங்கம்மா? அப்பா அந்த பெட்டிக்குள்ள இருந்து கணேசனோட குரல் கேக்குதுப்பா. அப்பா அது தரங்கப்பா. ஐயோ கணேசா, என்னடா இது? வா. ஐயோ கணேசா. ஐயோ, என்னடா இது? ஐயோ என்னடா என்னடா இதெல்லாம்? யாருடா இப்படி எல்லாம் பண்ணி உன்னை உள்ள அடைச்சு வச்சது? வனஜாமாவும் உமா அக்காவும் என்ன அடிச்சு கொண்டு வந்து இந்த பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சுட்டாங்க. என்னடா சொல்ற? அவங்க எதுக்கு அப்படி பண்ணாங்க? உன் கல்யாணம் நின்னு போனது காரணம் அந்த உமா அக்கா தான்க்கா. நீ என்னடா சொல்ற? ஆமாப்பா, கல்யாண மண்டபத்துல இருந்து ரகு மாமாவை ஆள் வச்சு கடத்துறது அந்த உமா